Unit digit tricks. Finding unit digit when a number is raised to some power. So ஒரு number கொடுத்திருப்பாங்க raised to some power கொடுக்கும்போது find the unit digit ன்னு கேட்பாங்க. So உங்களோட ஆன்சர் வந்து அவங்க வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண போறதில்ல. அதுல வந்து யூனிட் டிஜிட் என்னன்னு மட்டும் தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி கொஸ்டின்ஸ்க்கு எப்படி ஆன்சர் பண்ணணும் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் 2 வீடியோஸ்மே இது வரைக்கும் வாட்ச் பண்ணணும்னு கண்டிப்பாக வாட்ச் பண்ணுங்க. டிஸ்கிரிப்ஷன் ஆர்எல்ஸ் கமெண்ட் பாக்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா சர்ச் அண்ட் இண்டிசஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு பிளேலிஸ்ட் அவைலபிளாக இருக்கும். ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணிட்டு போய் அங்கே இருக்க பாஸ்ட் 2 வீடியோஸ்மே வந்து கண்டிப்பாக வாட்ச் பண்ணுங்க. பிகாஸ் லாஸ்ட் 2 வீடியோஸில் நம்ம என்ன கவர் பண்ணியிருக்கோம் நீங்கள் பார்த்தீங்கன்னா யூனிட் டிஜிட் வந்து 0, 1, 5, 6, 4 and 9 இருக்கும்போது எந்த மாதிரி ஆன்சர் பண்ணணும் அப்படின்னு நம்ம பார்த்தோம். இன்னைக்கு பார்க்க போகிற வீடியோவில் ரிமைனிங் இருக்க நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 2, 3, 7, 8. ஸோ இந்த 4 நம்பருக்குமே நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்துகிட்டு இருக்க எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா யூனிட் டிஜிட் வந்து 2 இருக்கும்போது எப்படி ஆன்சர் பண்ணணும். ஸோ ஆன்சர் அப்படின்னும் போது ஹோல் எதுவுமே கேட்க மாட்டாங்க. அதில் வந்துட்டு யூனிட் டிஜிட் என்னவா இருக்கும் அப்படின்றத எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க கொஸ்டினில். ஸோ கொஸ்டின்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2 raised to some power இந்த மாதிரி இருக்கலாம். ஸோ இதில் வந்து இதுதான் பேஸ், இதுதான் வந்து பவர், இது எல்லாருக்குமே தெரியும். ஸோ நம்பர் வந்து லார்ஜர் நம்பர் கூட இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி கொடுக்கும்போது இது ஒரு நம்பர். ஸோ இந்த நம்பரில் யூனிட் டிஜிட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ரைட் மோஸ்ட் டிஜிட் தான் வந்து ஒரு நம்பரில் ரைட் மோஸ்ட் இருக்கிற டிஜிட் தான் வந்து யூனிட் டிஜிட் தெரியும். ஸோ இந்த நம்பர், ஸோ இந்த என்டையர் நம்பர் raised to some power இந்த மாதிரி கூட நம்பர்ஸ் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது இதோட ஆன்சர் எப்படி இருக்கும் அப்படின்னு தான் கேட்பாங்க. ஸோ ஆன்சர் என்னும்போது யூனிட் டிஜிட் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரி கொடுத்துட்டு கூட கொஸ்டின்ஸ் வந்து இதோட யூனிட் டிஜிட் என்னன்னு கேட்கும்போது எப்படி ஆன்சர் பண்ணணும் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு வந்துட்டு பேசிக்காக சில விஷயங்கள் தெரிஞ்சிருக்கணும். 2 raised to power இருக்கும்போது அதோட ரிசல்ட்டில் இருக்க யூனிட் டிஜிட் எப்படி இருக்குன்னு நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். 2 raised to the power 1 which means இதோட ஆன்சர் 2. ஸோ இந்த பேஸ் வந்து எத்தனை டைம் ரிப்பீட் ஆகணும், ஒரு டைம், அதான் இங்கே 2 எழுதியிருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 2 ஸ்கொயர் அப்படின்னும் போது ஸோ 2 ஸ்கொயர்னா 2 multiplied by 2. ஸோ இந்த பேஸ் எத்தனை டைம் ரிப்பீட் ஆகணும் அப்படின்றத பவர் சொல்லுது. ஸோ 2 multiplied by 2 which is 4. நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 raised to the power 3 அப்படின்னும் போது 2 வந்து 3 டைம்ஸ் நீங்கள் ரிப்பீட் பண்ணணும். பண்ணிங்கன்னா இதோட ஆன்சர் 8. நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 raised to the power 4 which means 2 multiplied by 2 then 2 4 times நீங்கள் போட்டிங்கன்னா 2 into 2 4, 2 into 2 4, 4 into 4 16. ஸோ இதோட ஆன்சர் நீங்கள் பார்த்தீங்கன்னா 16. ஸோ 16 இருக்கு. 2 raised to the power 4 வரும்போது இதோட யூனிட் டிஜிட் என்னவா இருக்குன்னு பாருங்கள், 6 இருக்கு. ஸோ இதோட ஆன்சர் வந்து 16 பட் இதோட யூனிட் டிஜிட் என்னவா இருக்குன்னு பாருங்கள் 6. நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 raised to the power 5. ஸோ 5 நம்ம 2 வந்து 5 டைம்ஸ் நீங்கள் இந்த மாதிரி ரிப்பீட் பண்ணி ஆன்சர் பண்ணணும். ஸோ ஆன்சர் பண்ணும்போது 2 raised to the power 5 வந்து 32. ஸோ 32 கிடைக்குது. இதோட யூனிட் டிஜிட் என்னவா இருக்குது, 2 இருக்குது. நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 raised to the power 6 இருக்கும்போது இதோட ரிசல்ட் எப்படி இருக்கும்னா 64. ஸோ 2 இந்த மாதிரி 6 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணி ஆன்சர் பார்த்தீங்கன்னா 64. இதோட யூனிட் டிஜிட் என்னவா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 4 இருக்குது. நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 raised to the power 7. இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா 128. 2 raised to the power 7 இதோட ஆன்சர் வந்து 128. உங்களோட கொஸ்டினில் என்ன மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்கன்னா யூனிட் டிஜிட். ஸோ யூனிட் டிஜிட் என்னவா இருக்கும்னு பார்த்தீங்கன்னா 8 இருக்கு. லைக்வைஸ் 2 raised to the power 8, 2 raised to the power 9 இந்த மாதிரி நீங்கள் ரிப்பீட் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா உங்களோட ஃபர்ஸ்ட் 4 இதுக்கும் பார்த்தீங்கன்னா 2 4 8 6 இருக்கு. நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் ரிப்பீட் ஆகுது பாருங்கள், 2 4 8 6 ரிப்பீட் ஆகும். நெக்ஸ்ட் நம்ம பாருங்கள் இப்போ 2 raised to the power நம்ம 8 எழுதியிருக்கோம். ஸோ இதோட ஆன்சர் நீங்கள் பார்த்தீங்கன்னா 256 வரும். ஸோ நான் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் செட் எப்படி ரிப்பீட் ஆயிருக்கு, 2 4 8 6 இதோட யூனிட் டிஜிட் மட்டும் எடுத்திருக்கோம். 2 4 8 6 இருக்குது ஃபர்ஸ்ட் செட்டில். நெக்ஸ்ட் செட்டும் பாருங்கள் 2 4 8 6. ஸோ நெக்ஸ்ட் நீங்கள் 2 raised to the power 9, 2 raised to the power 10, 11, 12 இந்த மாதிரி எடுத்திங்கன்னா மறுபடியும் வந்து அதோட யூனிட் டிஜிட் எப்படி ரிப்பீட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா 2 4 8 6. ஸோ இந்த ஆர்டரில் தான் ரிப்பீட் ஆகும். ஸோ இந்த ஐடியா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம எடுத்திருக்க எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா 2 raised to the power 49. ஸோ இங்கே வந்துட்டு
இதோட யூனிட் டிஜிட் என்னன்னு கேட்டிருப்பாங்க. இதோட பவர் வந்து என்னவா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 49 இருக்குது. ஸோ பேஸ் வந்து 2, பவர் வந்து 49 இருக்குது. ஸோ இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோவில் நம்ம சொல்லியிருந்தோம் யூனிட் டிஜிட் வந்து என்ன மாதிரி ஆன்சர் பண்ணும் வென் அதோட யூனிட் டிஜிட் கொடுத்துருக்க நம்பரோட யூனிட் டிஜிட் வந்து 2 இருக்கும்போது எப்படி ஆன்சர் பண்ண போகிறோம் தான் பார்க்க போகிறோம். ஸோ உங்களோட பேஸ் வந்து நம்பர் 2 இருக்கும்போது தான் இந்த மாதிரி மெத்தட் வந்து நீங்கள் அப்ளை பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேஸ் 2ன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. அதே மாதிரி யூனிட் டிஜிட் உங்களோட கொடுத்துருக்க நம்பரில் வந்து யூனிட் டிஜிட் வந்து 2ன்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ 2 raised to the power, p வந்து பவர், ஸோ 49. ஸோ இந்த 49 ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா ஸ்டெப் 1 இந்த பவர் டிவைட் பை 4 பண்ணும். ஸோ எந்த மாதிரி நம்பர் கொடுத்தாலும் பவர் எந்த மாதிரி நம்பர் இருந்தாலும் சரி அதை வந்து டிவைட் பை 4 தான் பண்ண போகிறீங்க. ஸோ இதுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா 49 டிவைட் பை 4. ஸோ 49 டிவைட் பை 4 பண்ணிங்கன்னா 1 4 is 4, 4 minus 4 0 ஆகிடு. நெக்ஸ்ட் வந்து 9 இருக்குது, 2 4s are 8. ஸோ ரிமைண்டர் என்ன கிடச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1 கிடச்சிருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பே நம்ம என்ன செக் பண்ண சொல்லியிருக்கோம்னு பார்த்தீங்களா உங்களோட யூனிட் டிஜிட் வந்துட்டு என்னவா இருக்குன்னு பாருங்கள். கொடுத்துருக்க நம்பரில் 2 இருக்கான்னு பார்த்துக்கோங்க. 2 இருந்ததுன்னா இந்த ஸ்டெப்ஸ் நீங்கள் ப்ரொசீட் பண்ணணும். அதோட பவர் எனி நம்பராக இருந்துட்டு போகட்டும். நீங்கள் பண்ண வேண்டியது பவர் டிவைட் பை 4 பண்ணணும். 4 பண்ணிவிட்டு அதில் வந்து ரிமைண்டர் வந்து என்ன மாதிரி கிடைக்குதுன்னு பாருங்கள். ரிமைண்டர் 1 கிடைக்குதா, 0 கிடைக்குதா, 2 3 4 இந்த மாதிரி எந்த மாதிரி கிடைக்குதுன்னு ஃபஸ்ட்டு நோட் பண்ணிக்கோங்க. ஸோ ரிமைண்டர் வந்து நம்மளோட கேஸில் 1 கிடச்சிருக்கு. ஸோ நம்மளோட கேஸில் ரிமைண்டர் வந்து 1 கிடச்சிருக்குன்னு சொல்லிப்போம். ஸோ ஸ்டெப் 2 பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பவர் டிவைட் பை 4 பண்ண போகிறோன்னு சொன்னால் செகண்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும்னா உங்களோட யூனிட் டிஜிட் என்ன இருக்குது, உங்களோட நம்பரில் கொடுத்துருக்க கொஸ்டினோட யூனிட் டிஜிட் என்னவா இருக்குது, 2 இருக்குது. raised to the power வந்து r போட்டுக்கோங்க, ரிமைண்டர் பண்ணும். ஸோ 2 raised to the power 1 இருந்ததுன்னா 2, 2 raised to the power 1 இருந்ததுன்னா 2. ஸோ which means இந்த கொஸ்டினில் வந்து உங்களோட ஆன்சரோட யூனிட் டிஜிட் என்னன்னு கேட்டிருந்தாங்கன்னா 2. இங்கே என்ன கிடச்சிருக்கு 2, அதுதான் வந்து உங்களோட ஆன்சர். ஸோ இந்த ரிசல்ட் 2 வந்து எப்போ கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா when ரிமைண்டர் இஸ் ஈக்குவல் டு 1 இருக்கும்போது உங்களுக்கு ஆன்சர் என்ன கிடைக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா 2. ஸோ இந்த மாதிரி ஸ்டெப் பண்ணுவீங்க. ரிமைண்டர் 1 கிடச்சோடனே உங்களோட ஆன்சர் வந்து யூனிட் டிஜிட் வந்து என்னவா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2ஆக தான் இருக்கும். இன்கேஸ் இப்போ வந்து இங்கே 3 or 4 அந்த மாதிரி கிடைக்கும்போது ரிமைண்டர் கிடைக்கும்போது 2 raised to the power 3, 2 raised to the power 4, அதான் வந்து பேஸ் ஆஃப் ஃபார்முலா என்ன போட்டிருக்கோம்னா 2 raised to the power r. ஸோ இங்கே r வந்து என்ன டினோட் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா ரிமைண்டர். ஸோ ரிமைண்டர் கேன் பி 2 4 2 3 4 5 6 7 8 எந்த மாதிரி இருந்தாலும் 2 raised to the power போடணும். பிகாஸ் யூனிட் டிஜிட் நம்ம கன்சிடர் பண்ணுறது 2ஆக இருக்கும்போது தான் நம்ம பார்க்குறோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு ஆன்சர் வந்து இங்கே கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ண போகிறீங்க, பவர் டிவைட் பை 4. செகண்ட் ஸ்டெப் என்னன்னா இஃப் யூ கெட் எனி ரிமைண்டர் அப்படின்னா வந்து 1 2லேருந்து ஸ்டார்ட் ஆகும். இஃப் யூ டோன்ட் கெட் எனி ரிமைண்டர் அந்த கேஸ் என்ன பண்ணணும் அப்படின்றத பார்க்கலாம். ரிமைண்டர் வந்து 1 2 3 4 அந்த மாதிரி இருக்கும்போது இந்த ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணுங்க. இஃப் யூ டோன்ட் கெட் எனி ரிமைண்டர் அப்படின்னு சொல்லும்போது உங்களோட ரிமைண்டர் 0ஆக இருக்கும்போது அதோட ஆன்சர் எப்படி இருக்கும்னு நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ இது வந்து செகண்ட் கேஸ். ஸோ இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா ரிமைண்டர் 1 இருக்கும்போது 2 வரும்னு பார்த்தோம். அதே மாதிரி ரிமைண்டர் 2 இருக்கும்போது 4 கிடைக்கும். ரிமைண்டர் 3 இருக்கும்போது 8 கிடைக்கும். பிகாஸ் 2 raised to the power r தான் ஃபார்முலான்னு சொன்னோம். ஸோ 2 raised to the power 3 அப்படின்னும் போது 8 இருக்கும். ஸோ இந்த ஒரு ஐடியாக்காக தான் இந்த டேபிள் நம்ம போட்டிருக்கோம். ஸோ கேஸ் 2 பார்த்துட்ருக்கோன்னு பார்த்தோம். ஸோ இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா 142 raised to the power 12. ஸோ உங்களுக்கு கொஸ்டினில் வந்து யூனிட் டிஜிட் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. ஃபைண்ட் த யூனிட் டிஜிட்னு கேட்கும்போது ஸோ நீங்கள் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா உங்களோட நம்பரில் ரைட் மோஸ்ட் போய் பாருங்கள். இங்கே என்ன யூனிட் டிஜிட் இருக்குது, 2 இருக்குது. ஸோ 2 இருக்கும்போது இந்த ஸ்டெப்ஸ் வந்து ஃபாலோ பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பே நம்ம என்ன சொல்லியிருக்கோம்னா பவர் டிவைட் பை 4 பண்ணணும்னு சொல்லியிருக்கோம். ஸோ பவர் டிவைட் பை பவர் என்ன இருக்குது 12 டிவைட் பை 4. ஸோ இந்த ஸ்டெப்ஸ் ஏன் ப்ரொசீட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட யூனிட் டிஜிட் 2ஆக இருக்குது, அதனால தான் இந்த ஸ்டெப்ஸ் பண்ணுறோம். ஸோ 12 டிவைட் பை 4 அப்படின்னும் போது 3 4s are 12. ஸோ இங்கே ரிமைண்டர் என்ன கிடைச்சிருச்சுன்னு பார்த்தீங்கன்னா 0. ஸோ ரிமைண்டர் 0 கிடைக்கும் போது என்ன ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணணும் அதுதான் இங்கே பார்க்க போகிறோம். ஸோ ரிமைண்டர் வந்து 0 கிடைக்கும் போது which will always gives இதோட ரிசல்ட் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா யூனிட் டிஜிட் வந்து 6, which always gives unit digit as 6. எப்போன்னு பார்த்தீங்கன்னா ரிமைண்டர் 0 கிடைக்கும் போதே நீங்கள் பண்ணிடணும்.
ஸோ இதை டிவைட் பண்ணுவீங்க, டிவைட் பண்ணிட்டு 1 2 3 4 அப்படி இருக்கும்போது 2 raised to the power r, r denotes remainder சொன்னேன். ஸோ 2 raised to the power 3, 2 raised to the power 4 அந்த மாதிரி நீங்கள் போட்டு ஸோ அதோட யூனிட் டிஜிட் வந்து என்னன்னு நம்ம எழுதிருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 2 raised to the power 5னா 32 கிடைக்கும். ஸோ 32ல யூனிட் டிஜிட் என்னவா இருக்குது, 2 இருக்குது. ஸோ 2 ஆன்சர் நீங்கள் பண்ணுவீங்க. வேறஸ் இன்கேஸ் இங்கே ரிமைண்டர் வந்து 0 கிடச்சிருச்சுன்னா நீங்கள் டேரெக்டாக யூனிட் டிஜிட் என்னவா போடலாம், 6 போடலாம். ஏன் 6 அப்படின்றதுக்கு இப்போ ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் காமிக்கிறோம். ஸோ இந்த கொஸ்டினோட ஆன்சர் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரிசல்ட் வந்து யூனிட் டிஜிட் கேட்டாங்கன்னா 6 ஆன்சர் பண்ணணும். ஸோ இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 raised to the power 4, then 2 raised to the power 8, 2 raised to the power 12, 2 raised to the power 16. இந்த மாதிரி 4 plus 4 plus 4 கிடைச்சிருக்க ஆன்சர் கூட 4 4 நீங்கள் ஆட் பண்ணுங்கள். 4 plus 4 8, 8 plus 4 12, 12 plus 4 16. இந்த மாதிரி நெக்ஸ்ட் 16 plus 4 அந்த மாதிரி நீங்கள் பவர் வந்து இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போங்க. அப்போ வந்து உங்களோட யூனிட் டிஜிட் பிளேஸ் என்னவா இருக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா 6ஆக தான் கிடைக்கும். ஸோ இந்த 4 8 12 16 இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மல்டிபிள்ஸ் ஆஃப் 4, விச் மீன்ஸ் உங்களோட பவர் வந்து டிவைட் பை 4 பண்ணும்போது அதோட ரிமைண்டர் என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா 0 கிடைக்கும். ஸோ 0 கிடைக்கும் போது உங்களோட யூனிட் டிஜிட், அதனால தான் இங்கே 6 போடுறோம். இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். ஸோ இங்கே 2 raised to the power 4 எழுதும்போது 16 கிடச்சிருக்கு. 2 raised to the power 8 கிடைக்கும்போது 256. இதோட யூனிட் டிஜிட்லாம் பாருங்கள் 6 தான் கிடைக்கும். அதனால தான் ரிமைண்டர் 0 இருக்கும்போது 6 கிடைக்கும். ஏன் ரிமைண்டர் 0ன்னு பார்த்தீங்கன்னா இதோட பவர் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்பர் வந்து டிவைட் பை 4 பண்ண முடியும். பிகாஸ் இது எல்லாமே மல்டிபிள்ஸ் ஆஃப் 4. கண்டிப்பாக 4 டிவைட் பை 4 பார்த்தீங்கன்னா ரிமைண்டர் 0 கிடைக்கும். 8 டிவைட் பை 4 பண்ணிங்கன்னா ரிமைண்டர் 0 கிடைக்கும். ஸோ மல்டிபிள்ஸ் ஆஃப் 4 எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா டிவைட் பை 4 பண்ண முடியும். விச் மீன்ஸ் அங்கே ரிமைண்டர் வந்து 0 தான் கிடைக்க போகுது. அதோட ஆன்சர்ஸும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதோட லாஸ்ட் டிஜிட் வந்து யூனிட் டிஜிட் எல்லாமே எப்படி என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா 6 தான் இருக்குது. அதனால தான் நம்ம கேஸ் 2ல் பார்த்தோம் ரிமைண்டர் 0 வந்துச்சுன்னா நீங்கள் 6 போட்டுடலாம். எப்போன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட கொஸ்டினில் வந்து யூனிட் டிஜிட் 2ஆக இருக்கும்போது நீங்கள் இந்த மாதிரி ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ இன்றைக்கி பார்த்த எக்ஸாம்பிளில் நம்ம என்ன பார்த்துருக்கோம்னு பார்த்தீங்கன்னா யூனிட் டிஜிட்டில் வந்து 2 இருக்கும்போது raised to some பவர் இருக்கும்போது அதோட ஆன்சர் வந்துட்டு யூனிட் டிஜிட் என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்கும்போது ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும்னா உங்களோட பவர் டிவைட் பை 4 பண்ணுவீங்க. இஃப் யூ கெட் எனி ரிமைண்டர் லைக் 1 2 3 அப்படி இருந்ததுன்னா உங்களோட ஃபார்முலா எப்படி இருந்ததுன்னா 2 raised to the power r. ஸோ இங்கே r denotes 1 2 3 4 அந்த மாதிரி நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணி இதோட ரிசல்ட்டில் இருக்க யூனிட் டிஜிட்டை நம்ம ஆன்சராக பண்ணுவோம். வேறஸ் இஃப் யூ டோன்ட் கெட் எனி ரிமைண்டர் அப்படின்னும் போது ரிமைண்டர் வந்து 0ஆக இருக்கும்போது உங்களோட யூனிட் டிஜிட்டில் வந்து என்ன ஆன்சர் பண்ணுவீங்கன்னு பார்த்தீங்கன்னா 6ன்னு நீங்கள் ஆன்சர் பண்ணணும். ஸோ அது ஏன் 6 அப்படி போடணுன்றத எக்ஸ்ப்ளனேஷனும் நம்ம கொடுத்துருக்கோம். பிகாஸ் 2 raised to the power 4, 2 raised to the power 8 மல்டிபிள்ஸ் ஆஃப் 4 வரும்போது கண்டிப்பாக அந்த நம்பர்ஸ்லாம் வந்து 4ஆல் டிவைட் ஆகும். ஸோ டிவைட் ஆகும்போது ரிமைண்டர் வந்து 0 கிடைக்கும். ஸோ அதனால தான் வந்து யூனிட் டிஜிட்ஸ் வந்து 6 போட்டிருக்கோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.